ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. கிராஃப்ட்னு ஆங்கில வார்த்தை சொல்லனால நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயம் நினச்சிடக்கூடாது. ரொம்ப இயல்பானது. அந்த இயல்பு என்னன்னா, உங்கள் கண் வழியாக இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்றுக் உங்கள் கண் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பதா, அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அந்த டூல்ஸை சரியாக புரிஞ்சுக்கணும், அந்த கலரை சரியாக உள்ளே கொண்டு வரணும், அந்த லைட்டிங், அந்த கேரக்டரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜ் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் இருந்த பேலன்சிங் இருக்குல்ல, ஒரு ஃப்ரேமோட பேலன்சிங் இருக்குல்ல, அந்த பேலன்சிங்கை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீ ஒரு ஃப்ரேம் வச்சேன்னா இது எங்கே இருக்கணும், இவன் எங்கே உட்காந்துக்கணும், இவன் நான் எங்கே உட்காந்துக்கணும், இந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் நடக்கணும், எங்கே நின்று பேசணும், அந்த காட்சியோட தன்மையை ஒரு சீன் இருக்குது. ஒரு சீனை வந்து நீங்கள் படிச்சுட்டு அந்த சீன் உங்களுக்குள்ள என்ன பாதிப்பு உண்டாக்குது, அந்த பாதிப்பு தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த பாதிப்பு தான் அந்த சீன் வந்து உருவாக்கணும். ஸோ அந்த பாதிப்பை உருவாக்குவதற்கு என்ன நம்ம வந்து எப்படி இதை ஷூட் பண்ணலாம், என்ன மாதிரியான லைட்டில் வந்து இது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. ஸோ அந்த கிராஃப்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ கூட நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, நம்மளை திட்டி கூட படம் எடுக்கிறாங்க. ஆனால் கிராஃப்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அது நம்மளால அது வந்து ஒரு படமாக கூட என்ன பண்ணுறது, ஒரு படமாக கூட ஏற்றுக்க முடியாது. அது படமே கிடையாது. நீ சினிமா